ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் டோஸ்ட்டு சாப்பிட்ருப்போம். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு, 2 ஸ்பூன் வெண்ணெய், சின்னமன் பவுடர் அதாவது பட்டைத்தூள். நீங்கள் வீட்டில் பட்டையை மிக்சியில் உடச்சி போட்டு நல்லா பவுடராக்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். 2 ஸ்பூன் சீனி. இதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரே ஒரு முட்டை, பால், ஒரு 1/4 கிளாஸ் பால் இருந்தாவே போதுமானது. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஊற்றி 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ரெட்டில் சுகர் இருக்கும், அதனால் மைல்டாக சுகர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இது கூட நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்னமன் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கிளாஸ் பாலை ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு வெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மெல்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ ப்ரெட்டை அந்த எக்கில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள் பட்டரில். 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம், டீப் ஃப்ரைலாம் பண்ணல. அதனால் ரொம்ப ஃபேட்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெயிலேயே அதை பண்ணி முடிச்சிடலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துருங்க. இந்த ப்ரெட் டோஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ப்ரெட் டோஸ்ட் மாதிரி இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மார்னிங் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டிங்கனாலே அந்த டே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ரெட் டோஸ்ட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட் டோஸ்ட்டை சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ சர்விங் பிளேட்டில் மாற்றியாச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கோம், அப்புறம் ஹனியும் சேர்த்துருக்கோம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.